செட்டு ஃபுல்லாமை ஹலோ வணக்கம் மக்களே. நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஒரு நபர் வந்து உங்கள் ஊரில் உள்ள வந்து கனவா மீன் ஏலத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அந்த பதிவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து கனவா வந்து 1 டன் இல்லைன்னா 2 டன் கனவா வரும். சீசன் இருந்துச்சுன்னா 2 டன் வரும். இப்போ நீங்கள் கனவை எடுக்க வரதா இருந்தோம்னா அந்த கனவை வந்து ஒரு டன் இருந்துச்சுன்னா அந்த 1 டன் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 டன் கனவை வந்துருந்துச்சுன்னா எனக்கு 1 டன் போதும் 2 டன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கனவை எடுக்கிறதா இருந்தால் அந்த 2 டன் கனவை வந்துச்சுன்னா அந்த 2 டன் கனவை ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறத மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து கனவை வந்து எடுக்கிறது வந்து ரெடி காசை உடனே பே பண்ணி தான் நீங்கள் கனவை எடுக்கிறத மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் இப்போ கனவை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து நீங்கள் அந்த கேஸை கட்டிட்டு தான் அடுத்த நாள் கனவை எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கனவை ஏலம் அப்படின்னா காலையிலே கனவை ஏலம் முடிஞ்சிடும். இப்போ அந்தந்த கம்பெனி எங்கள் ஏலத்தில் வந்து ஒரு 5 வியாபாரி 6 வியாபாரி தான் இருப்பாங்க. வழக்கமாக மீன் எடுக்கிறதும் அதாக இருந்தாலும் கனவை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு 5 வியாபாரி தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னால் கனவை ஏலம் வந்து காலையிலே முடிஞ்சிடும். காலையில் எப்படின்னா 5 வியாபாரி இருக்காங்க. அந்த 5 வியாபாரியும் அவங்கவுங்க கம்பெனியில் ரேட்டை கேட்பாங்க. ரேட்டை கேட்டுட்டு கம்பெனிலேருந்து ரேட்டை கேட்டுட்டு ஒவ்வொரு வியாபாரியும் பேசுவாங்க. நான் இந்த ரேட்டு சொல்லி கேட்பாங்க. அதில் யார் அதிகமான ரேட்டு வச்சு கேட்குறாங்களோ அவங்க தான் அன்றைக்கி சாயந்தரம் கனவை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம ஊரில் உள்ள வழக்கம். நீங்கள் இந்த ஊரில் வந்து கனவை எடுக்கிற வருவதாக இருந்தால் 3 சங்கங்கள்லையும் வந்து பேசி முடிவெடுங்க. நம்ம ஊரில் வந்து கனவை ரேட்டு வந்து 455 56 ரூபா தான் போகுது. வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.